ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிராஸ் கட்டிங் பேப்பர் கட் பண்ணியாச்சு. இப்போ எந்த இடத்துல வந்து லைனிங் கிளாத் மேலே வச்சு நம்ம மார்க் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே வந்து பேப்பர் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி எப்போவுமே போடக்கூடாது. கிராஸ் கட்டிங் மட்டும் இப்படி கிராஸாக இருக்கிற இடத்த வச்சு பார்த்துட்டு இப்படி போடணும். கிளாத் வந்து இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரைட்டு, இது வந்து ஸ்ட்ரைட், பேக் வந்து ஸ்ட்ரைட் போட்டாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்படி தான் நீங்கள் கிராஸாக போடணும். ஒருவேளை இங்கேயும் வச்சு போட்டுக்கலாம். இல்லையா இந்த இடத்துல கூட வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா நீட்டாக வரும். இது வந்து ஸ்லீவ்ஸ்க்காக விட்டுருக்கேன். அதனால் வந்து நான் இங்கே தான் வச்சு ஷேப் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கிராஸ் பீஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். அப்படி போட்டப்போ மட்டும்தான் நீட்டாக வரும். இது வந்து ஸ்லீவ்ஸுக்காக விட்டுருக்க இடம். ஸ்லீவ்ஸ் வந்து 8.75 இன்ச் இருக்குது. நம்ம வந்து 9.75 வச்சு மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் இங்கே தான் இடம் இருக்குது. அதனால் இந்த பேப்பர் வந்து இப்படி வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணணும். வாங்க மார்க் பாருங்கள். பேப்பர் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.